குடி. ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்குறேன் ரவி. சரிண்ணா. வேலையை முடிச்சிடுறேண்ணா. கண்டிப்பா முடிச்சிடலாண்ணா. செஞ்சிடலாம். என்ன தலை ஃபஸ்ட்டு மாரி வேலையே வர மாட்டுது. முன்னெல்லாம் நிறைய வேலை கொடுப்பேன், இப்போ எதுவுமே கொடுக்க மாட்டேறேன். என்ன பண்ணுறதுன்னே தெரில தலை. அதான்ப்பா குணா தான்ல. குணா போன அப்புறம் கையை கொஞ்சம் மாதிரி இதுப்பா, ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதுப்பா. என்ன தலை குணா எங்கே போட்டான் இப்போ? குணா ஒன்றும் காணாமல் போல, நம்மகிட்டயே வேலையை காமிச்சான், அதனால போட்டேன் குணாவை. என்ன தலை குணாவை போட்டேன்றா? நான் குணாவை காணங்கன்னு நினச்சினுக்கிறேன். மக்காளி எப்படி தலை போட்டா? குணாவை போடவே முடியாது தலை. யார் போட்டா தெரியுமா? என்ன குணா, வேலைலாம் தனியாக எடுத்து செய்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையண்ணா. என் கிட்டே பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் குணா. அப்படிலாம் பேசாதண்ணா. போன வாரம் கூட பேங்க் உனக்கு வேலை செஞ்சு கொடுத்தான்ல, கட்சியில் என்னான்ட்டு இந்த மாதிரிலாம் பேசினுக்கிற. வேணா குணா, அது அப்புறம் நான் என் வேலையை காட்டிடுவேன். அண்ணா தொழில் தானே நான் உங்ககிட்ட செய்கிறேன். நான் வேலை கற்றுக்கிட்டாடலாம் வேற. நீ பண்ணுறத பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். சரி குணா, நான் பார்த்துக்கிறேன். நான் காண்டாவற. சரி விட்டுரு. ஏய் குணாவை போட்டுருங்கடா, சரியா? சரிண்ணா சொல்லண்ணா. ஓ டேய் சத்யா, உள்ள போ உள்ள போடா. டேய் வா வா வா. ஏய் ஏய் ஏய். அண்ணா சாமிண்ணா, அந்த குணாவை போட முடியலண்ணா. அவன் நம்ம ஆளுங்களே மட்டை பண்ணிட்டான் அவன். என்னண்ணா சாமி அண்ணா ஏரியாவுக்கு வருத்தே இல்லை. அந்த மேட்ரு உனக்கு தெரியாதுல்ல. சாமினாக எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. அதனால தான் வீட்டிலே இருக்கிறேன். என்னடா என்ன சாப்பிட்றியா? இப்போ காஃபி வேணாரியா? சரி உள்ள அந்த தூக்கு பேர் எடுத்துன்னு போடு. சரி போ. தானே நீ சாப்பிட்ற? நீ குண்ணா. டேய் எடுத்து பரவாயில்ல, நீ குண்ணா. டேய் சத்யா, யார் போட்டா தெரியும்ல? இவன் தான். இவனா?